சுருக்கெழுத்து போட்டிய கண்டுபிடிச்ச குறுக்கெழுத்து போட்டி அப்படின்னா சுருக்கெழுத்து போட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்ச நம்முடைய சர் ஐசக் பிட்மேன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஆய்வுக்கு அப்புறமா வாழ்க்கையில நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சாதாரண அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில் எந்த உச்சத்தில் இருந்தாலும், எந்த அடிமட்டத்தில் இருந்தாலும் உன் வாழ்க்கை முழுக்க நீ பேசுகிற பேச்சுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 வார்த்தைகளுக்குள்ளே அடங்கிடும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே 700 தான். 700 வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த அப்படிப்பட்ட ஒரு பரிசோதனையை செஞ்சுருக்காரு அவர் சார் ஐசக் பிட்மேன் அப்படின்றவர். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எந்த சூழ்நிலையும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த 700 வார்த்தைகளை நம்ம கவனமாக பயன்படுத்தினாவே போதும். மற்றபடி அந்த 700 வார்த்தைகளில் தான் நம்முடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு. ஒரு வாழ்க்கை முழுக்க ஜனனம் முதல் மரணம் வரை ஒரு மனிதன் 700 வார்த்தைகள் தான் பயன்படுத்துகிறான் என்று சொல்லுகிற பொழுது, இந்த வாழ்க்கை எவ்வளவு சிறியது என்பதை யோசித்து பாருங்கள். இருக்கக்கூடிய குறுகிய காலகட்டத்தில் நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்வோம். நான் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் நினைக்க வேண்டும். அப்படி நினைப்பதாக இருந்தால், நான் யாருக்கும் எந்த விதத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ துரோகம் செய்யவில்லை என்கிற அந்த ஒற்றை வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அந்த 700 வார்த்தைகளில் நீங்கள் சொல்லிவிட முடியும். அந்த 700 வார்த்தைகளிலும் இறுதியாக நீங்கள் நினைக்கிற ஒரே வார்த்தை, உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்கிற ஒரு வார்த்தை, உங்கள் ஆன்மாவிற்கு நீங்கள் கேட்கிற ஒரு வார்த்தை, இந்த வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்திருக்கிறேனா என்று மட்டும்தான்.